இசையோட இந்த குறைய வச்சு அவளை யாரும் மட்டமா பேசிட கூடாதுன்னு தான் இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல வேண்டான்னு அவகிட்ட நான் சொல்லியிருந்தேன். என்ன இசை, அப்படிதானே? இசை, நீ முதல்ல கண்ணத்தோட, நீ என்னோட மருமக, இப்படியெல்லாம் நீ அழக்கூடாது. அம்மாடி இசை, சுபத்ரா சொன்னதுதான் சரி. எல்லாருக்காகவும் யோசிக்கிற உன் மனசுக்கு நீ எப்பவும் நல்லா இருப்பம்மா. இசை, இப்பதான் எனக்கு மேல் இருக்கிற மரியாதை பன்மடங்கு கூடி இருக்குமா? நீ உண்மையிலே கிரேட் இசை. நார்மலா இருக்கிறவங்களே மற்றவங்க மனசை புரிஞ்சுக்க தடுமாறுவாங்க. ஆனா உனக்கு காது கேட்கலனாலும் மற்றவங்க உதட்டசைவை வச்சும் பாடி லாங்குவேஜை வச்சு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு துல்லியமா கண்டுபிடிச்சிருக்க பாரு. தட்ஸ் a pure intelligence. அத்தை, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அத்தை. இசை, நீ என்ன பேச போறன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அத்தை, என்ன மன்னிச்சிருங்க அத்தை. இன்னைக்கு சிந்தாமணி அக்கா எல்லாரும் முன்னாடியும் என் ப்ராப்ளத்தை சொல்லும் போது கூட எனக்கு அவ்வளவு கஷ்டமா இல்ல அத்தை. ஆனா நீங்க என்ன காப்பாத்துறதுக்காக பேசுனீங்க. நான் ஏற்கனவே என்னோட குறைய சொல்லிட்டதா சொன்னீங்களே, ஏன் அத்தை? நிஜமாவே நான் நல்லவளா இருந்தா அத செஞ்சிருக்கணும்ல அத்தை. ஆனா நான் அப்படி செய்யலையே. ஆனா நீங்க என்ன அப்படி சொல்லி நல்லவளாக்கிட்டீங்க. இசை, என்னமாச்சு? எதுக்கு இப்ப கால்ல விழற? எந்திரிமா, எந்திரி, எந்திரிமா. ஏமா கால்ல விழற? எந்திரி, நீ எந்திரி, எந்திரி இசை. இப்ப எதுக்காக கால்ல விழுந்த? சின்ன வயசுல அம்மாவை இழந்த வார்த்தனா உண்மையான அன்புக்காக நான் ஏங்கிட்டு இருந்தேன். வர்ஷினிதான் எனக்கு ஒரே ஆறுதல். ஆனா அவ என்னை விட சின்னவ. அதனால என் மனசுல எப்பவுமே யாராவது நம்மள அரவணைக்க மாட்டாங்களா, பிரியமா பேச மாட்டாங்களா, ஒரு வேதனையான நேரத்துல ஆறுதல் சொல்ல மாட்டாங்களான்னு பல நாள் அழுதுருக்கேன். என்ன புண்ணியம் பண்ணணும் தெரியல, இப்ப நீங்க எனக்கு கிடைச்சிருக்கீங்க. அந்த கடவுள் தான் உங்களை எனக்கு கொடுத்திருக்காரு. இசை, என்னமா இது? எப்பவுமே நீ இப்படி ஆழவே கூடாது, புரியுதா? அத்தை, இப்ப நான் எது கழறேன் தெரியுமா? நீங்க என்கிட்ட அன்பா பேசுறீங்க, ஆனா அது எதையுமே கேட்க முடியாத பாவியா உங்க முன்னாடி நிக்கிறேனே. இசை, என்கிட்ட எதுக்கு சாரி எல்லாம் கேக்குறேன்? அம்மாவே உன் ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சு அவங்களே அந்த ப்ராப்ளம பெருசா எடுத்துக்காதப்போ இதெல்லாம் நான் எப்படி ஒரு ப்ராப்ளமா எடுத்துக்க முடியும்? இருந்தாலும் உன்கிட்ட போய் இவ்ளோ பெரிய விஷயத்தை மறைச்சதுக்கு சாரி. சாரி. லிசன் இசை, இசை இசை, நான் வேணும்னு இங்க பாரு, பண்ணல. இங்க பாரு, எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும் இசை. நீ என்கிட்ட எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தேவையே இல்லை. ஆனா நீ எனக்கு அப்பப்போ வீடியோ கால் பண்ணும்போது எனக்கு லேசா ஒரு சந்தேகம் வந்துச்சு. அது நிஜமா தான் சொல்றேன். ஆனா உனக்கு இப்படி ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குன்னு நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல இசை. இல்ல விஷால், ஹால்ல சிந்தாமணி அக்கா சொன்ன ஒவ்வொரு விஷயமும் சரிதான். உனக்கு மியூசிக்னா எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா என்னால உன்னோட மியூசிக்க கேட்க முடியாதுங்கிறது ரொம்ப வேதனையான உண்மை. இசை, உனக்கு ஒண்ணு தெரியுமா? இன்னைக்கு மெடிக்கல் எவ்வளவோ அட்வான்ஸ் ஆயிருக்கு தெரியுமா? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அடுத்தவங்களோட லிப் மூவ்மெண்ட்டை வச்சு என்ன பேசுறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ நாள் நீ மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கனா, நீ கிரேட். நீ சாதாரண ஆளே இல்லை.
இதுக்கெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் வேணும் இசை. ஏய் ஏய் என்னாச்சுமா? வர்ஷினி ஏய் பாத்துடி. பாத்து பாத்து. வா. என்னாச்சுடி? ஏய் என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி அடிக்கடி வாமிட் பண்ணிட்டே இருக்க? இசையோட ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு தானே வந்த? டாக்டர் என்னதான் சொன்னாங்க? எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, சாதாரண ப்ராப்ளம் தான். அதான் எது சாப்பிட்டாலும் வாமிட் வருது. இதுக்கு தான் நேரத்துக்கு சாப்பிடணும்னு சொல்றது. எப்ப பார்த்தாலும் எதையோ பறி கொடுத்த மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு இருந்தீன்னா உடம்பு எப்படி சரியாகும்? வா நம்ம போய் வேற யாராவது டாக்டர் பார்க்கலாம். மாமா அதெல்லாம் வேண்டாம்மா, அக்கா கூட்டிட்டு போன ஹாஸ்பிட்டல்லயே நல்லா தான் பார்த்தாங்க. என்ன பார்த்தாங்க? ஒரு வாமிட் கூட உனக்கு நிக்கவே இல்ல. சித்தி சித்தி, வர்ஷினிக்கு அல்சர் இருக்கிறதால அது சரியாகிற வரைக்கும் இப்படிதான் இருக்கும்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. என்னடா இன்னும் ஆளை காணமேன்னு பார்த்தேன். வந்துட்டல, நீயாவது அவளை ஒழுங்கா சாப்பிட சொல்லு. நாளைக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்கு. நாளைக்கு நீங்க சைன் பண்ணலன்னா அடுத்த ஹியரிங்க்கு 3 months ஆகும். அது வந்து சார், எனக்கு டைவர்ஸ் வேணான்னு முடிவு பண்ணியிருக்கேன் சார். என்ன விஷால் சொல்றீங்க? ஆமா சார், நான் என்னோட ஒய்ஃபை இன்னும் பெட்டரா புரிஞ்சுக்க ட்ரை பண்ண போறேன் சார். இந்த கோர்ட் ஃபார்மாலிட்டிஸ்ல இருந்து என்ன ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போகத்தான் நான் வந்தேன். விஷால் நல்லா யோசிச்சு தான் முடிவெடுத்திருக்கீங்களா? அப்புறம் மனசு மாதிரி திரும்ப கோர்ட்டுக்கு வரக்கூடாது. சார், என் லைஃப்ல நான் எடுத்த தெளிவான முடிவு தான் சார். நான் நல்லா யோசிச்சு தான் சார் சொல்றேன். நீங்க அந்த டைவர்ஸ் பேப்பர்ஸ் கொடுங்களேன். எதுக்கு இவ மாங்காவை கட் பண்றா? ஏய் நெல்லு, என்ன எந்த நேரத்துல மாங்காவை தூக்கிட்டு போயிட்டு இருக்க? அதுவா, அது வர்ஷினிக்கு மாங்கானா ரொம்ப பிடிக்கும், அதான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். மாங்காவை பிடிக்கும்னா அதுக்காக இப்படியா? இவ்வளவு பெரிய மாங்காவை நறுக்கி எடுத்துட்டு போறா? ஏதோ தப்பா இருக்கே. இவ எடுத்துட்டு போறத பார்த்தா ஏதோ மசக்கையில இருக்கிறவளுக்கு மாங்காய் எடுத்துட்டு போற மாதிரியே தெரியுது. எதுக்கு என்னன்னு பாப்போம். வர்ஷினி, இந்த மாங்காயை சாப்பிடு. இந்த மாதிரி டைம்ல மாங்காய் சாப்பிட்டா வாமிட்டே வராதுன்னு சொல்லுவாங்க. சாப்பிடு.